இந்த தீபத்துக்குன்னு ஒரு பாடல் ஏற்றியுள்ளார் குமரகுருபர சுவாமிகள். குமரகுருபரர் என்பது யார்? ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை இல்லாமல் ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஊமையாக பிறந்தது. அந்த ஊமை குழந்தை பேச வேண்டும் என்று திருச்செந்தூரில் 48 நாள் விரதம் இருந்து அந்த குழந்தைக்கு பேச்சு கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த குழந்தையின் பெயர்தான் குமரகுருபரர். அவர் இயற்றிய தீப வழிபாடினுடைய மந்திரத்தை இப்போது அடியேன் பாடப்போகிறேன். மகளிர்கள் அன்னை காமாட்சிக்கும் அஷ்டலட்சுமிகளுக்கும் மகாபிருத்திங்கராவுக்கும் அனைவருக்கும் தீபம் ஏற்றி போற்றி சொல்லப் போகிறார்கள். இப்போது நான் இந்த பாடல் பாடுகிறேன். பக்தர்கள் பெண்கள் உங்களுடைய வழிபாட்டை வழக்கம் போல செய்யலாம். வணக்கம். இன்றைய பக்தி செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். பிரித்யங்கரா தேவி முருகனடிமை சுவாமிகள் PS மணி சுவாமிகள் தலைமையில் 7/5/2024 அன்று மாலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மாபெரும் அமாவாசை பூஜை இரவு முழுவதும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை புதிய மேம்பாலம் அருகில் மிசிறி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி ஆலயத்தில் அமாவாசை பூஜையை முன்னிட்டு பரம்பரை அறங்காவலர் முருகனடிமை சுவாமிகள் PS மணி சுவாமிகள் தலைமையில் சிறப்பான முறையில் இந்த அமாவாசை பூஜை தொடர்ந்து மாலை 7 மணிக்கு தொடங்கப்பட்டு இரவு முழுவதும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. குறிப்பாக இந்த அமாவாசை பூஜையினுடைய குறிக்கோள் குடும்பங்கள் ஆரோக்கியமாக வளர வேண்டும், திருமண தடைகள் நீங்க வேண்டும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்க வேண்டும், எந்த தொழிலை தொடங்கினாலும் அது ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் வளர வேண்டும். எனவே பிரித்யங்கரா தேவி அம்மாவின் அருள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாபெரும் அமாவாசை பூஜையை பரம்பரை அறங்காவலர் PS மணி சுவாமிகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார். உள்ளூர் வாசிகள், வெளியூர் பக்தர்கள், பொதுமக்கள், வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் என அனைவரும் இந்த அமாவாசை பூஜையில் மிகவும் சிறப்போடு கலந்து கொள்கிறார்கள். பரம்பரை அறங்காவலர் முருகனடிமை சுவாமிகள் மணி சுவாமிகள் தலைமையில் பிரித்யங்கரா தேவி ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் மாலை 7 மணிக்கு தொடங்கப்பட்டு இரவு முழுவதும் மக்களுடைய நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் நீர்நிலைகள் நல்ல முறையில் நிரம்பி மழை நன்றாக பொழிந்து விவசாயம் பெருக்கி மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய தலைமையில் சிறப்பான முறையில் இந்த மாபெரும் அமாவாசை பூஜையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த அமாவாசை பூஜைக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பரம்பரை அறங்காவலர் திரு PS மணி சுவாமிகள் ஆரம்பத்திலேயே தன்னுடைய திருக்கரங்களால் வருகின்ற பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பசியில்லாத பாரதமாக அமைய வேண்டும், ஒவ்வொருவரும் பசியில்லாமல் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருக்கரங்களால் முதலிலேயே பூஜை தொடங்குவதற்கு முன்பாகவே அன்னதானத்தை தன்னுடைய திருக்கரங்களால் பரம்பரை அறங்காவலர் திரு PS மணி சுவாமிகள் தொடங்கி வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து அமாவாசை பூஜை முடியும் வரை தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பசியில்லாமல் உணவு வழங்கி வருகிறார் என்பது மேலும் சிறப்புமிக்க சிறப்பான இந்த அமாவாசை பூஜை நடைபெற்று வருகிறது.